சிம்பிள் ஆனியன் கிரேவி செய்யலாமா? ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் நம்ம கருவேப்பிலை கடுகுலாம் போட்டு நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் நிறையாவே வெங்காயம் பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லா பொன்னேரமாக கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி காஃபி கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டோன்னா அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா சாஃப்டாக உப்பு போட்டு நல்லா அது மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சோம்பு பட்டை அந்த ஏலக்காய் ஜீரகம் முந்திரி தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரக பொடி மிளகு பொடி மல்லிப்பொடி மிளகாத்தூள் பொடி நமக்கு எந்த பொடி தேவையோ நான் சேர்த்துக்கலாம். இதை தான் நான் சேர்ப்பேன். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி நல்லா கலந்து எந்த கலருமே சேர்க்காமல் நம்ம போட்ட பொடிக்கு தகுந்த கலர் வந்துடும். அப்புறம் அப்படியே நல்லா கொஞ்சம் கெட்டியாக வச்சு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை தூவி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.